வெயில் காலம்னு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து டேனுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஃபேஸ் ஒரு கலரு, நெக் ஒரு கலர், ஹேண்ட் ஒரு கலர்னு ஆயிடுதுல மேம். ஸோ இந்த டேன் வந்து நம்ம எப்படி நம்ம தவிர்க்கலாம்? காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய கலர்ஸ் கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆலிவேரா ஜெல் நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வந்துட்டு ரோஸ் வாட்டர், தென் ஹனி இதெல்லாம் வந்து சில் வாட்டர். இப்போ வெயிலில் போயிட்டு வந்து சடனாக வந்து சில் வாட்டரில் குளிக்கவும் கூடாது. அது வந்து பச்சை பால் சாப்பிடக்கூடாது. அது வந்து ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஜென்ஸாக இருந்தால் நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர்னுடைய ஃபவுண்டர் டாக்டர் பிரியா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. நம்மளுக்கு வந்து வெயில் காலம் வந்தாலே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹேருக்கு என்ன பண்ணுறது, ஸ்கின்க்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸ்கின் வந்து பயங்கரமாக டேன் ஆகிடும், ஹேர் வந்து பயங்கரமாக லாஸ் ஆகும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேம் கிட்ட வந்து நம்ம டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓகே மேம். அதுதான் இது இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே வெயில் காலம்னு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து டேனுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுது. ஃபேஸ் ஒரு கலரு, நெக் ஒரு கலர், ஹேண்ட் ஒரு கலர்னு ஆயிடுதுல மேம். ஸோ இந்த டேன் வந்து நம்ம எப்படி மேம் தவிர்க்கலாம்? ஓகே. டேன் வந்து இப்போ யாரெல்லாம் சன் எக்ஸ்போசரில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டேன் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது இந்த சம்மர் சீசனில் சன் எக்ஸ்போசரை அவங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். தென் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய கலர்ஸ் கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பிளாக் இந்த மாதிரியான டார்க் கலர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர்ஸ் இந்த மாதிரியான மைல்டு கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் காட்டன் ட்ரெஸ் சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் சன் எக்ஸ்போசரை கண்டிப்பாக கம்மி பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து பொதுவாக வந்து வெளியே போகிறதே சொல்கிறாங்க இல்லையா? இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வெளியே போக வேண்டாம், போனால் வந்து சன் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், யூவி ரேஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எந்த டைம் மேம் வெளியே போக வேண்டாம்? ஆக்சுவலாக மார்னிங் 11 to ஈவினிங் 4 வரைக்குமே நல்ல ஒரு வெயில் இருக்க டைம் தான். ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம வந்துட்டு டைரக்ட் சன்லைட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து இதை பற்றி பேசும்போது சன்ஸ்க்ரீன் வந்து 25++ சொல்கிறாங்க, 30++, 50++ன்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து யூஸ் பண்ணலாமா மேம்? ஆக்சுவலாக இந்த சன் எக்ஸ்போசரை நம்ம கம்மி பண்ணாலே நம்ம சன்ஸ்க்ரீன் தேவைப்படாது. அப்படியே நாங்கள் சன்னில் போனோம் எங்களுக்கு ரொம்ப டேன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து ஆலிவேரா ஜெல் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஆலிவேரா ஜெல் நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வந்துட்டு ரோஸ் வாட்டர், தென் ஹனி இதெல்லாம் வந்து பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு நேச்சுரலாக டேன் ரிமூவ் ஆகும். தென் டேன் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு காட்டன் கிளாத் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் ரெமடிஸ் எதனா இருக்கா மேம்? இப்போ வந்து டொமேட்டோ அப்ளை பண்ணால், கர்ட் அப்ளை பண்ணால் வந்து டேன் ரிமூவ் ஆகுதுலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மை தானே? கர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப மாய்ஸ்சரைஸாக இருக்கும் ஸ்கின்னு. அது கூடவே டெர்மரிக் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் டேன் ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது ரிமூவ் ஆகிறதுக்கு நமக்கு டேக்ஸ் டைம்ஸ். இது வந்து ஒரு 10 to 15 டேஸ், அதாவது ஒரு 2 வீக்ஸ் கண்டிப்பாக ஆகும் டேன் ரிமூவ் ஆகிறதுக்கான டைம். ஏன்னா செல்ஸ் ஃபார்ம் ஆகி திரும்பியும் வந்து நியூ செல்ஸ் இதாகும், அப்போ டைம் ஆகும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு ஸ்கின் கேர்னு பேசும்போதே குழந்தைங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேர்க்குறுகள் வந்து அதிகமாக வருது இந்த வெயில் காலத்தில். அவங்க ஸ்கின்னு ரொம்ப சென்சிட்டிவாக தானே இருக்கும். ஸோ அந்த வேர்க்குறுகள் வராமல் நம்ம எப்படி மேம் தவிர்க்கலாம்? ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமான ஹீட்டு தான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதிகமான ஹீட்டில் வந்து வேர்க்குரு வந்து ப்ரிக்லி ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேர்க்குரு வரனால அவங்களுக்கு அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டெய்லி வந்து 2 டைம்ஸ் வந்து நல்ல சில் வாட்டரில் அவங்கள குளிக்க வைக்கலாம். அதே போல் இன்டர்னல் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கக்கூடிய, நமக்கு நேச்சுரலாகவே இந்த கூலிங் கிளைமேட்டில் வந்து நமக்கு இளநீர் கிடைக்கும், நுங்கு கிடைக்கும், அதே போல் தர்பூசணி, ஸோ வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான பழங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் வந்துட்டு டர்மரிக்லாம் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. வேர்க்குரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில்னஸாக இருக்கிறதுக்கு டர்மரிக், ஆலிவேரா ஜெல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். நேச்சுரல் பாடி வாஷ் எதனா யூஸ் பண்ணலாமா குழந்தைங்களுக்கு? அதாவது இந்த மாவு சொல்கிறாங்க இல்லையா, பச்சை பயிர் மாவு, அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணலாம் மேம்? சித்தால வந்து நமக்கு குளியல் பொடி நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். குளியல் பொடியில் வந்து வெட்டி வேர், விளாமிச்சி வேர், பூலாங்கிழங்கு, மஞ்சள் இது எல்லாமே இருக்கும். கஸ்தூரி மஞ்சள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து இந்த வேர்க்குரு பிரச்சனையே வராது. ஓகே. இப்போ வந்து அடல்ட்ஸ்க்கு வரும்பொழுது நம்ம என்ன மாதிரியான ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகாது மேம்? ஓகே.
ஸோ அடல்ட்ஸுங்கும் போது அவங்க ஒர்க்கை நம்ம பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அவங்க பாடி வந்து எப்போவுமே ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம டயட்டு அப்படிங்கும்போது ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு ஒரு குளிர்ச்சியான உணவு தான் கொடுக்க சொல்லுவோம். ஸோ நம்மளோட பெஸ்ட் ஃபுட் அப்படின்னா நம்ம நீராகாரமே சொல்லலாம். நம்மளோட பெஸ்ட் ஃபுட்டு. அதே மூலம் ஏர்லி மார்னிங் வந்துட்டு டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி நீராகாரமோ அல்லது தயிர் ஊற்றி ஒரு ராகியில் இருக்கக்கூடிய கூழ் கம்மங்கூழ் இந்த மாதிரி சாப்பிட்லாம். இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாம்பழம் தான் இந்த டைமில் வரும். பட் அது ரொம்ப ஹீட், அது சாப்பிடலாமா இல்லைன்னா வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா? ஸோ மாம்பழம் வந்துட்டு ரொம்ப ஹீட்டு தான். பட் இருந்தாலும் வந்து அளவோட சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் வந்து நேச்சுரலாகவே இந்த கிளைமேட்டில் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய், தர்பூசணி இந்த மாதிரியான பழங்கள்லாம் கிடைக்கும். அதே போல் நமக்கு வந்துட்டு முலாம்பழம் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நேச்சுரலாக எடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து தண்ணி பற்றி வரும்பொழுது எத்தனை லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் குடிக்கணும் மேம்? ஏன்னா வந்து ஒருத்தவங்க 8 கிளாஸ் சொல்கிறாங்க, அப்புறம் ஒன்று சொல்கிறாங்களே, அது எப்படி மேம் பண்ணணும்? ஸோ அடல்ட் ஏஜில் இருக்கவங்களுக்கு, அதாவது எபோவ் 18 அடல்ட் ஏஜுக்கு மேலே வந்துட்டு 3 லிட்டர்ஸ் 2.5 லிட்டர்ஸ்லேருந்து 3 லிட்டர்ஸ் பர் டே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து வெயிட்டை பொறுத்தும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 40 கேஜி இருக்காங்கன்னா 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கலாம். ஒரு 20 கேஜிக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி மாதிரி. ஒரு 60 கேஜி இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து வெயில் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும்ல. ஸோ இந்த ஆயிலியாக இருக்கிறதுனால தான் பிம்பிள்லாம் அதிகமாக வெயில் காலத்தில் வருதாங்க? ஆமாம். ஆக்சுவலாக ஸ்வெட் கிளாண்டில் வந்துட்டு அது அப்படியே ஸ்ட்ரக் ஆகிறதுனால வந்து வேர்க்குரு மாதிரி சின்ன பாயில்ஸ்லாம் வரும், ஃபார்ம் ஆகும். ஸோ 2 டைம்ஸ் பாத் பண்ணுறது நல்லது. அதுலேயும் வந்துட்டு ரொம்ப சில் வாட்டர், இப்போ வெயிலில் போயிட்டு வந்து சடனாக வந்து சில் வாட்டரில் குளிக்கவும் கூடாது. அது வந்து ஸ்ட்ரோக் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் தான் குடிக்கணும். நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம் ஐஸ் வாட்டர் போட்டு உடனே குளிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இந்த இன்டேக்கும் கூட இப்போ வந்தோடனே ஃப்ரிட்ஜிலேருந்து வாட்டர் எடுத்து குடிக்கக்கூடாது, சில்னு வாட்டர். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஐஸ் வாட்டர் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் தான். அதே போல் ஜூஸஸ்லாம் குடிக்கிறாங்க. நிறைய ஜூஸஸ் குடிக்கிறது நல்லதான். பழம்லேருந்து செய்யக்கூடிய ஜூஸஸ்லாம் குடிக்கலாம். பட் இப்போ நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பால்லாம் மிக்ஸ் பண்ணி ஜூஸஸ் கொடுக்குறாங்க தானே. ஸோ அந்த பாலில் வந்து அவங்க நிறைய கடைகளில் வந்து காய்ச்சாத பால், பச்சை பாலே ஊற்றி குடிக்கிறாங்க ஜூஸஸ்லாம். ஸோ வந்து பச்சை பால் சாப்பிடக்கூடாது. அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பச்சை பால் எப்போ குடிக்கணும்னா ஒரு மாட்டிலேருந்து கலந்து அந்த ஹீட்டு குறையிறதுக்கு முன்னாடி பச்சை பால் அதை குடிக்கணும். அதுக்கு மேலே அதை குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி இப்போ எங்கேயும் சென்னையெல்லாம் அது கிடைக்காது. ஆக்சுவலாக மில்கில் வந்துட்டு அன்பாயிலிங் மில்க், பாயில் பண்ணாத மில்கில் பாக்டீரியல் க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை சாப்பிடும் போது கண்டிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். நம்மளுக்கு இன்டெஸ்டைனில் நிறைய பிரச்சனைகள், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். இது வந்து என்னென்னா டயரியா போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ஆல்ரெடி வந்து பவுலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையில் இருக்குங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போகிற பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன்ஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கவங்க இது வந்து அக்ரிவேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபீவர் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அன்பாயில் மில்க், ஒரு பாலை வந்துட்டு நம்ம பாயில் பண்ணாமல் எடுத்துக்கக்கூடாது. அது வந்து பாய்சனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சித்தாலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பால் வந்து எப்படி நம்ம பச்சையாக யூஸ் பண்ணலாம், அதாவது கறந்த பாலை ஒரு மாட்டிலேருந்து கறந்து எடுத்து வந்தோம்னா அந்த ஹீட்டாக இருக்கும் லைட்டாக, அந்த ஹீட்டு போகிற வரைக்கும் வந்துட்டு அது பச்சையாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக பாலை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியால் மைக்ரோபியல்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்துட்டு டெட் ஆயிரும் நல்லா பாயில் அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ரா மில்க் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து தொடர்ந்து ஸ்கின் கேர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? இப்போ வந்து ஹேர் கேர்க்குள்ளே வந்து போகலாம் மேம். அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு செம்மையாக வேர்க்குது, ஹேரில் வந்துட்டு பயங்கரமாக நமக்கு வந்து தலையில் வேர்க்கிறது நமக்கே தெரியுது. ஸோ வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணலாமா மேம்? லாங் ஹேர் இருக்கவங்க கண்டிப்பாக டெய்லி ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. அதே போல் ரொம்ப ட்ரை ஹேர் ஸ்கேல்ப் இருக்கவங்களும் வந்துட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. ஜென்ட்ஸ் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஷார்ட்டான ஹேர் இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து அது வந்து வெட்டு வந்து அவங்களுக்கு போயிடும். பட் யாருக்கெல்லாம் வந்துட்டு சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களாம் இப்போ டெய்லி ஹேர் வாஷே பண்ண முடியாது, அவங்களுக்கு கோல்டு அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இருந்தாலும் வந்துட்டு இப்போ வெயிலில் போகிறோம், ரொம்ப டஸ்ட்டான ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு வரோன்னா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணி தான் ஆகும்.
ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஜென்ஸாக இருந்தால் நம்ம வந்து புதன் சனிக்கிழமை வந்து ஆயில் பாத் எடுக்கலாம். லேடிஸ் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வீக்லி ட்வைஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஆயில்னால் வந்துட்டு தலைக்கு மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம சன்லைட்டில் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. ஸோ இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் பாத் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளோட ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. கண் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் சில பேருக்கு. அடிக்கடி கண் கட்டி வரவங்களுக்கு இதெல்லாம் ரெகுலராக இந்த மாதிரி ஆயில் பாத் பண்ணிட்டு இருந்தாலே அந்த ஹீட் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். கண் கட்டி வரவங்களுக்கு இது கண்டிப்பாக பண்ணலாம். இந்த சம்மர் சீசனில் நல்லெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு. நல்ல குளிர்ச்சியாக உண்டாகக்கூடியது. ஆனால் நம்ம மழை காலத்தில் யூஸ் பண்ணும்போது நல்லெண்ணெயை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் வந்துட்டு அது வந்து தனியாக யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப டென்சிட்டி அதிகம் அப்படிங்கிறனால அதை வந்து நம்ம கோகோனட் ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு விளக்கெண்ணெயோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா ரோஸ்மெரி ஒரு 2 to 3 டாப்ஸ் ரோஸ்மெரி ஆயில் ஆகட்டும் அல்லது பெப்பர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த எசென்சியல் ஆயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க ஆயில் பாத் எடுக்கும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் போது ஆயில் பாத் அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஆயில் இருக்குது. அது வந்து பீனிச தைலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணி அவங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆதியகத்து ஹெல்த் கேரில் வந்து வில்வாதி தைலம் நாங்கள் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருப்போம். இது வந்து ஹேர் ஃபுல்லாக பாடி கூலிங்க்கு, தென் தலைவலி வரும் சில பேருக்கு. இந்த டைமில் மைக்ரைன் ஹெட்டேக் நிறைய பேருக்கு வரும் சம்மர் டைமில். அதுக்கு வந்து வில்வாதி தைலம் வந்து நம்ம ஆதியகத்து ஹெல்த் கேரில் கிடைக்கும். ஓகே மேம். இப்படி வந்து நம்ம வந்து ஹேர் கேர் பற்றி பேசும்பொழுது தொடர்ந்து நம்ம தலையில் எண்ணெய் வந்து ஒரு 2 நாளைக்கு வச்சோம்னா ஹேர் வந்து உதிர்ந்துடும். நம்ம வந்து டெய்லி எண்ணெய் வைக்கக்கூடாது, குளிக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி தான் எண்ணெய் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா மேம்? இல்லை, எண்ணெய் வச்சா முடி கொட்டாது. ஓகே. நம்மளோட ஆயில் மசாஜ் நம்ம எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கலாம். டெய்லியும் கூட நம்ம ஸ்கேல்ப்புக்கு ஆயில் மசாஜ் பண்ணலாம். தென் ஆயில் பாத்துங்கிறது முன்னாடி பண்ணுறது. குளிக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடியோ இல்லை 1/2 ஹவருக்கு முன்னாடியோ நம்மளோட தலையில் ஊற வைக்கிறது தான் நம்ம ஆயில் பாத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடியது. ஸோ ஹேரில் வந்து ஸ்கேல்ப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம டீனியா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ டீனியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பொடுகு மாதிரி தலையில் வந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு நீம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சில பேருக்கு வந்து அலோபேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கும். அலோபேசியா அப்படின்னா காயின் சைஸுக்கு வந்து நல்ல முடி கொட்டி இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபெக்ஷன் தான், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான முடி எங்கே ஸ்கேல்ப்பில் கொட்டியிருக்கு அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தென் இன்னும் சில பேருக்கு வந்து அலோபேசியா டோட்டலைஸ் முடி டோட்டலாகவே தலையில் இருக்காது. தென் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேயும் கூட முடி கொட்டும். தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு ஈவன் நிறைய பேர் பார்க்கும் பேட்சாக முடி கொட்டியிருக்கும். ஸ்கேல்ப்பில் வந்து சென்டரில் வந்து அப்படியே முடி கொட்டியிருக்கும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால முடி கொட்டுதா இல்லை ஹெச்பி ஹீமோகுளோபின் கம்மியானாலும் அனிமிக்லேயும் முடி கொட்டும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஹேர் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பொறுத்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கு ப்ராப்பராக வந்து இன்டர்னல் மெடிசனும் மஸ்ட்டு. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே கொடுத்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். சேம் ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கும் அதே போல் தான். இன்டர்னல்னு பற்றி பேசும்பொழுது என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடலாம் மேம் ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு? ஸோ ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம அயன் ரிச் நமக்கு தேவை. பெண்களுக்கு அப்படிங்கும்போது டெய்லியுமே இன்டேக்கில் அயன் வந்துட்டு 1 மில்லிகிராமுக்கு மேலேயே வந்து அயன் தேவை நமக்கு. ஸோ டெய்லி இன்டேக்கில் நமக்கு அயன் எப்படி கிடைக்கும்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஆகட்டும், கருவேப்பிலை, தென் இதெல்லாம் சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட மூலமாக நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். நம்மளுக்கு ஹேருக்கு அப்படிங்கும்போது ஜிங்க், அயன் இதெல்லாம் ரொம்ப தேவை. ஹீமோகுளோபினுக்கு வந்துட்டு நம்ம டேட் சாப்பிட்லாம். அதே போல் நம்மளோட சித்தா மெடிசனில் கரிசாலை சூர்ணம் இருக்குது, ஹனி இருக்குது, தேன். இது வந்து கரிசாலை சூர்ணம் மாத்திரையாகவும் இருக்குது, சூர்ணமாகவும் இருக்குது. அது கூட சாப்பிட்லாம். அனிமிக்கா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லோ ஹெச்பி இருக்கவங்களுக்கு சித்தால அன்னபேதி சந்துரம், அயச்சந்துரம் இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அது கூட சூர்ணம்னு பார்த்தீங்கன்னா கரிசாலை சூர்ணம் இது சாப்பிட்லாம் பெஸ்ட்டு. கீழாநெல்லி, தென் ஆலிவேரா இதெல்லாம் கூட சாப்பிட்லாம். ஓகே மேம். இப்போ வந்துட்டு இளநரையெல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கும் இந்த மாதிரியான டிஃபிஷியன்சிஸ் தான் காரணம்? ஸோ இளநரை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் ஃபேக்டர்னால வருதா அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் வந்து அவங்க எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் பேஸ்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ டெய்லி ஷாம்பு யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இளநரை வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஜெனட்டிக்கும் ஒரு ரீசன்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நமக்கு அயன் தேவை. அதே போல் மெக்னீசியம், ஜிங்க் இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் நமக்கு வைட்டமின் ஏ, வைட்டமின் சி இதெல்லாம் இருந்தால் தான் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய டயட்டில் நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நிறைய பேர் வந்து யார் இதில் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ்,
இதில் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அவங்க நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளநரை ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்குற விஷயம் வந்து இது எங்ககிட்ட கேட்குறாங்க. ரீசெண்டாக ஒரு காலேஜுக்கு நாங்கள் வந்து கெஸ்ட் லெக்சராக போயிருந்தப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்ட ஒரே விஷயம், எங்களுக்கு முடி வளரணும் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூட்ரிஷனாக ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க. ஓகே. ஆஃப்டர் நீங்கள் எக்ஸ்டர்னலாம் வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 90% வந்து இன்டேக் வந்து நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணும். எப்போவுமே ஹேர் க்ரோத் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி அல்லது ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணாலும் சரி இன்டர்னல் ஃபுட்டுக்கு நாம் வந்து 90% வந்து நம்ம அதுக்கான ஒரு டைம் நம்ம கொடுத்தாகணும். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நிறைய ஹேர் இருந்தவங்களுக்கு இப்போ வந்து நிறைய ஹேர்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து டயட்லாம் கரெக்ட் பண்ணும்போது திருப்பி வந்து அந்த ஹேர் வந்துருமா மேம்? ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஓகே மேம். நம்ம வந்து தொடர்ந்து ஹேர் கேர் ஸ்கின் கேர்னு சொல்லி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.